சார்லி கிரிக் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சுட்டுக் கொல்லப்பட்டார். லாஸ்ட் சண்டே நம்ம இந்திய டைமில் ஈவினிங்கில் ஒரு மிகப்பெரிய லைவ் போட்டிருந்தாங்க. யுஎஸ்ஏல இருக்க மொத்த பாஸ்டர்ஸும் பொலிட்டிக்கல் எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சார்லி கிரிக்காக. அங்கே நான் அந்த மீட்டிங்கில் நடந்த ஒரு 3 விஷயங்கள் என் மனசை டச் பண்ணது. அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சார்லி கிரிக்கோட மனைவி பேசின இந்த ஸ்பீச், இது ஒரு நிமிஷம் வரும். அந்த ஸ்பீச்சையும் நீங்கள் கேளுங்க. The answer to hate is not hate. The answer we know from the gospel is love, and always love. Love for our enemies and love for those who persecute us. My husband Charlie, he wanted to save young men just like the one who took his life. That young man. That young man. On the cross, our Savior said, "Father, forgive them, for they not know what they do." That man, that young man, I forgive him. அவங்களோட நிலமையிலேருந்து இந்த வீடியோவை பார்த்தா கண்டிப்பாக ஒரு உருக்கமான வார்த்தையை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெண்டாவது நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, திஸ் இஸ் நாட் பொலிட்டிக்கல், திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற வார்த்தை. நிறைய பேரோட அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டவங்க சொன்ன வார்த்தை இதுதான். திஸ் இஸ் நாட் பொலிட்டிக்கல், திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த வீடியோவோட கிளிப்பும் நான் மேலே உங்களுக்கு போடுறேன். மூணாவதாக நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஒருத்தர் சொல்கிறாரு, திஸ் இஸ் டைம் டு ரிவைவல் அப்படின்ற, இது எழுப்புதலினால் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சார்லி கிரிக் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி ஒரே இடத்துல கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தாங்க. அந்த இடத்துடைய மனைவியும் அநேகரும் சொன்ன வார்த்தை என்னென்னா, திஸ் இஸ் ரிவைவல் டைம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க.